வாழ்க வளமுடன். பூஜா, சென்னை. இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி 4 கேள்வி கேட்டிருக்கார். வரிசையாகவே 4 கேள்வி வந்திருக்கு. 2 பதிவாக கொடுக்குறேன். முதல்ல 2 கேள்வியும் அடுத்த 2 கேள்விக்கும் விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இவர் கேட்டிருக்கிறது, ஜோதிடத்தில் யோகங்கள் பல கூறப்படுகின்றன. அதில் கிரகமாளிகா யோகம் என்றால் என்ன, அதன் பலன்கள் என்ன என்று விளக்கி கூற வேண்டுகிறேன் அப்படின்றார். கேள்வி ஒரு வரி தான், ஆனால் இதுக்கு ஏகப்பட்ட விளக்கம் கொடுக்கணும். ஆனால் இதை பற்றிய விளக்கங்கள் எல்லாத்தையுமே என்னுடைய யோக தீபிகா அப்படின்னு சொல்கிற நூலில் 422 யோக விதிகளின் தொகுப்பு உதாரண ஜாதகங்களோடு கொடுத்துருக்கிறேன். அதில் இந்த கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கம் உதாரண ஜாதகத்தோடு கொடுத்துருக்கேன். பூஜா, நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறது நல்லது. இந்த கிரகமாளிகா யோகம் மட்டுமல்ல, வேறு 422 யோகங்கள் என்னுடைய குருநாதர் PS ஐயர் 300 யோகங்களை பற்றி கொடுத்துருக்கார். என்னுடைய மானசீக குருநாதர் டாக்டர் BV ராமன் அவரும் 300 யோகங்களை பற்றி கொடுத்துருக்கார். நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் ஆய்வு பண்ணி பல நூல்களில் இருந்து திரட்டி 422 யோக விதிகளின் தொகுப்பை அந்த யோக தீபிகா புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். அது இப்போ கிடைக்கிது, ஸ்டார் அகாடமிலேயே கிடைக்கிது. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பல யோகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் விளக்கங்கள் நிறைய கொடுத்துருக்கேன். நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு விளக்கம் இருக்குது. பொதுவாக கிரகமாளிகா யோகம் அப்படின்னா என்னங்கிறத மட்டும் சொல்கிறேன். மற்ற விவரங்கள்லாம் நீங்கள் அதில் வாங்கி தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவில் ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்குது, அதுக்கு அது கொடுக்க முடியாது. கிரகமாளிகா யோகம்னா லக்னத்திலிருந்து வரிசையாக தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் வரிசையாக 5 வீடு அல்லது 6 வீடு அல்லது 7 வீடு வரைக்குமோ வரிசையாக 2, 3, 4, 5, 6, 7 இப்படி வரிசையாக லக்னத்திலிருந்து, லக்னத்துலேயும் கிரகம் இருக்கணும், 2ஆம் வீட்டில் இருக்கணும், 3ஆம் வீட்டில் இருக்கணும், 4ஆம் வீட்டில் இருக்கணும், 5ஆம் வீட்டில் இருக்கணும், 6ஆம் வீட்டில் இருக்கணும், 7ஆம் வீட்டில் இருக்கணும். இப்படி எத்தனை வீடு வரைக்கும் வருதோ அத்தனைக்கும் அதுக்கு உண்டான கிரகமாளிகா யோகம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆகையினால லக்னத்திலிருந்து மாலை போல் இடைவிடாத கிரகங்கள், அதாவது 7 கிரகங்கள் மட்டும்தான். இதில் சூரியன் முதல் சனி வரையிலான 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் அங்கே இடம். ராகு கேதுகளுக்கு இடம் இல்லை. ஆகையினால ராகு கேதுவை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ராகு கேது தனியாக இடையில புந்திருந்தால் அதோட கட்டாயிடும். ராகு கேதுவோட வேறு கிரகம் சேர்ந்துருந்ததுன்னா அப்படியே அந்த கிரகமாளிகா யோகம் தொடர்ந்து வரும். லக்னத்திலிருந்து இடைவிடாமல் லக்னம் முதல், லக்னத்துலேயும் ஒரு கிரகம் இருக்கணும், 2ஆம் வீட்டில், 3ஆம் வீட்டில், 4ஆம் வீட்டில் அப்படின்ட்டு வரிசையாக கிரகம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கிரகமாளிகா யோகம். இந்த கிரகமாளிகா யோகத்தில் பல விதமான யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் அதில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது அந்த யோகங்களை பற்றியெல்லாம் இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல முடியாது. நீங்கள் அந்த யோக தீபிகா புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் பல யோகங்கள், ராஜயோகம் முதல் கொண்டு எல்லா யோகங்களை பற்றியும் அதில் விளக்கமாக தெளிவாக கொடுத்துருக்குறேன். வாங்கி படிங்க. கிரகமாளிகா யோகம்னா என்னென்னா, மாலையை போல் தொடர்ச்சியாக கிரகங்கள் லக்னத்திலிருந்து இருக்க வேண்டும், வரிசையாக இருக்கணும், இடை விடக்கூடாது. இடை விட்டுச்சுன்னா அதோட நின்று போய்டும் அந்த கிரகமாளிகா யோகம். எத்தனை வீடு வரைக்கும் கிரகம் இருக்கோ அதோடு அப்படியே நின்று போய்டும். இப்போ 3 வீடு வரைக்கும் கிரகங்கள் இருந்து நின்றுச்சுன்னா 3 வீடு வரைக்கும் தான் கிரகமாளிகா யோகம் இருக்குதுன்னு அர்த்தம். 7 கிரகங்களும் வரிசையாக வருதை உண்டானாக்க ஏதோ ஒரு அபூர்வமாக அந்த மாதிரி நேர்ந்திருக்கலாம். ஆனால் நான் பார்த்துருக்கிறேன்னா அப்படிங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் வரல. பட் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். அது எப்படி வரும் அப்படிங்கிறத
ஒரு உதாரண ஜாதகம் போட்டு விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஆகையினால பூஜா அதை வாங்கி பாருங்கள், படிச்சுக்கோங்க. நிறைய யோகத்தை பற்றி இருக்கிறதுனால அவசியம் அந்த புத்தகம் உங்களுக்கு தேவை. ஸ்டார் அகாடமிலேயே கிடைக்கிது, வாங்கிக்கோங்க. ஆச்சா. அடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இது ஒரு விசித்திரமான கேள்வி, ரொம்ப ரொம்ப விசித்திரமான கேள்வி. இந்த கேள்வியை நான் இதுவரைக்கும் சந்தித்ததும் இல்லை, இந்த கண்ணோட்டம் எனக்கு தோணவும் இல்லை. நான் படித்த மூல நூல்களில் இந்த மாதிரியான ஒரு விஷயமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கேட்டிருக்கிற இந்த கேள்விக்கு நான் எப்படி விளக்கம் கொடுக்கறது, பதில் கொடுக்கறது? கொடுக்கவே முடியாது. இது எந்த அடிப்படையில் இது நீங்கள் கேட்டீங்களோ அது எனக்கு தெரியல. கேட்டிருக்கீங்க வெஜ், நான்வெஜ், வெஜ் அண்ட் நான்வெஜ், இயற்கை உணவு உண்ணும் யோகியர் என்பதை தெளிவுபடுத்தி விளக்குங்கள். ஒருவருக்கு என்ன வகையான உணவு பிடிக்கும் என்று எவ்வாறு அறிந்து கொள்வது? என்னம்மா கேள்வி இது? உணவுக்கு என்ன தனியாக கட்டம் இருக்குதா? ஜாதக கட்டம் இருக்கா? சொல்லுங்கள், எனக்கு தெரியலம்மா. என்னுடைய அனுபவத்தில், இத்தனை வருட அனுபவத்தில் உணவுக்கு தனியாக ஒரு கட்டம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் கொடுத்துருக்கிற புத்தகத்துலேயும் உணவுக்கு கொடுத்துருக்கறனா இல்லையாங்கிறதும் எனக்கு தெரியல. ஆனால் நீங்களே ஆய்வு பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்கிறதா அல்லது நான் படிக்கலேன்னு சொல்கிறதான்னு தெரியல. நான் படிக்கலை, அப்படி தான் சொல்ல முடியும். எந்த மூல நூல்களையும் இதை பற்றிய குறிப்புகள் இல்லை. ஒருவருக்கு என்ன உணவு பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றிய குறிப்பு நான் எந்த மூல நூல்லையும் படிக்கலை. நானும் அனுபவத்தில் யாருமே என்னை இந்த கேள்வி கேட்டதும் இல்லை. ஒருவேளை கேட்டிருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் டீப்பாக ஆய்வு பண்ணி பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி நிலைமை எனக்கு வரல. இப்போ தான் இத்தனை ஆண்டுகள் கழித்து என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் தான் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஜோதிடத்தில் ஒருவருக்கு என்ன வகையான உணவு பிடிக்கும் என்று எவ்வாறு அறிந்து கொள்வது? இதுக்கு பதில் எனக்கு தெரியவில்லை. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அல்லது இன்னும் என்னை விட யாராவது நிபுணர்கள் இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் இதுக்கு என்கிட்ட இருந்து எந்த ஒரு விளக்கமோ பதிலோ இல்லைம்மா. இதை பற்றி எனக்கு தெரியல, நான் படிக்கவும் இல்லை. இந்த கண்ணோட்டத்தில் என்கிட்ட யாரும் கேள்வியும் கேட்கல, இந்த கண்ணோட்டத்தில் நான் ஆய்வும் செய்யலை. அதனால் இதுக்கு நான் விளக்கம் கொடுக்க முடியாது. கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் பாருங்கள், இந்த கேள்வி என்ன மாதிரியாக கேட்டிருக்காங்கன்னு. இது மாதிரி நீங்களும் சந்திச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். ஜோதிடத்தில் ஒருவருக்கு என்ன வகையான உணவு பிடிக்கும் என்று எவ்வாறு அறிந்து கொள்வது? வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு அண்டு நான்வெஜ்ஜு. வெஜ்ஜுன்னா சரி, நான்வெஜ்ஜு ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றவங்கள பற்றியும் கேட்டிருக்காங்க. அப்புறம் இயற்கை உணவு ஒன்று யோகியரை பற்றியும் கேட்டிருக்காங்க. இதுக்கு சாத்தியம் இல்லைம்மா. ஆகையினால் இந்த கேள்வியை நீங்களே ஆய்வு பண்ணுங்கள், அல்லது என்னை விட ஒரு நல்ல திறமையான ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன்.